ஓம் ஈஸ்வரா குருதேவா. அந்த அகசியம் காட்டிய அருளில் இந்த உலகமே இருள் சூழக்கூடிய நிலையும், ஏனென்றால் இந்த பிரபஞ்சமே சதையும் நேரத்தில் நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளையும் நமக்குள் வளர்த்துக் கொள்வதற்குத்தான். இதே போல் ஆயுள்கால மெம்பராக உள்ளவங்க அனைவருமே கணவனும் மனைவியும் இதே போல எப்படி அகசியன் வசிஷ்டன் மன்று போல வாழ்ந்து, நலாயினி போன்று ஒருவரை ஒருவர் மதித்து நடந்து, சாவித்திரி போன்று இரு உயிரும் இரு உணர் ஒன்று யமனிடமிருந்து சாவித்திரி தன் கணவனை நீக்கினார். இன்று வேதனை வேதனை என்ற உணர்வானால் மனைவியும் வேதனை என்ற உணர்வை எடுக்கின்றது. இந்த வேதனை என்ற உணர்வு ரெண்டு பேரும் சேர்த்து கலந்தால் ஆக விஷத்தின் தன்மையை வளர்கின்றது. இன்று விஷத்தை கழித்து விஷத்தை நீக்கிடும் சக்தி பெற்றது மனிதோடு. தொழிலில் கஷ்டமாகின்றது, வீட்டில் சொன்னோன்னா மனைவி வேதனைப்படும். அங்கே உருவாக்கி மீண்டும் தன் கணவனை எண்ணி வேதனைப்பட்டால் இந்த உணர்வு நமக்குள் சிந்திக்கும் திறனை எனக்கு நாமும் அடிக்கடி வேதனைப்படுவதும், நம்ம எரியாமல் தவறு செய்வதும், தொழிலில் கொண்டகம் ஏற்படுவதும், தொழிலில் நஷ்டம் ஏற்படுவதும் இந்த வேதனை என்ற உணர்வு. ஏனென்றால் மனைவி அடிக்கடி கணவனை பாசமாக இருந்து இந்த மாதிரி ஆகிவிட்டதே என் கணவர் கண்டு ஏங்கினால் போகிறது. ரோட்டில் போகும்போது இந்த மாதிரி கணவர் நஷ்டமாயிட்டால், இந்த மாதிரி ஆயிட்டான் வேதனைப்பட்டால், ரோட்டில் சென்று கொண்டிருக்கும்போது எண்ணினால் மனைவியின் தன்மையில் நேடு பள்ளம் தெரியாத ஆக்ஷன் தான். எதிர்க்க வரக்கூடிய வாகனத்தும் தெரியாதபடி ஆகினார். இதெல்லாம் மனிதனுக்கு மனிதன் தொடர்பு கொண்ட நிலைகள். இதையெல்லாம் மாற்றி கணவன் மனைவி அதாவது அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் என் கணவர் பெற வேண்டும், அவர் என்றென்றும் இருளை போக்கி அருளை பெறும் அந்த அருள் தகுதி பெற வேண்டும் என்று வெளியிலே செல்லும் போதெல்லாம் எடுத்து அதை பார்த்து வேண்டும். கணவன் மேல் இருக்கக்கூடிய பற்றால் வேதனை என்ற உணர்வை எடுத்துக்கொண்டால் இந்த வேதனையின் உணர்வு தொழிலும் நஷ்டமாகுது, உடலிலும் நோயாகின்றது, ரோட்டில் போகும்போது விபத்துகளும் ஏற்படுகின்றன. இதை போன்ற நிலைகள் யமனிடமிருந்து சாவித்திரி தன் கணவனை நீக்கினார். ஆக மனைவி எப்போது இருளை நீக்கி அந்த துருவ நட்சத்திரத்தின் தான் பெற்று தன் கணவருக்கு எப்போதும் கிடைக்க வேண்டும், அவர் பொருளிலிருந்து செயல்படும் சக்தியும், தங்கத்தை போல மனம் மங்காத நிலையும், வைரத்தை போல சொல்லில் வெளிப்பும் செயலில் வெளிப்பும் வாழ்க்கையில் வெளிப்பும், கனி போன்று சுவையான சொல்லும் செயலும் அவர் பெற்று மலரை போல மனம் பெற்று மகிழ்ந்து வாழும் சக்தி பெற்று மகிழ்ச்சிகளின் நல்வட்டத்தில் என் கணவர் வாழ வேண்டும் என்று எவரொருவர் மனைவி இந்த கணவருக்கு இப்படி செய்கின்றனரோ, குடும்பத்தில் வரக்கூடிய கஷ்டங்களையும், குடும்பத்தில் வந்த நஷ்டங்களையும், தொழிலில் வரக்கூடிய நஷ்டங்களையும் இது மாற்றி அமைக்க முடியும். உங்கள் அனுபவத்தை தெரிந்து கொள்ளலாம். ஆனால் மனைவிக்கு பெண்பாலுக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறது. கணவன் பால் நாம் அதிகமாக பிரியத்தை ஏற்படுத்தி கொண்டால் அந்த வேதனையின் உணர்வு கணவருக்கு அந்த பாசத்தால் எவ்வளவு தொல்லைகளை கொடுக்கின்றது, வாழ்க்கையில் எவ்வளவு நலிவுகள் ஏற்படுகின்றது என்பதை பார்க்கிறோம். இதே போல கணவன் பால் எத்தகைய நோய் வந்தாலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொழியின் கணவர் பெறுவார், அந்த அருள்நோயை பெறுவார், நோயிலிருந்து விடுபடுவார். அவர் தொழில் நிலை வளம் பெறுவார், அவர் தொழில் வளம் பெறும், அவரை பார்ப்பவருக்கு நல்ல. இதை போன்ற உணர்வுகளை நாம் எண்ணி பழக வேண்டும். நான் வசிஷ்டன் திருமணமான பின் கவர்ந்து கொண்ட சக்தி, நலாயினி போன்று கணவனை மனைவி உயர்த்தி என்பதும், மனைவி கணவனை உயர்த்தி என்பதும், சாவித்திரி போன்று ரெண்டு உயிரும் ஒன்றி கணவர் உயர்ந்த நிலையை பெற வேண்டும் என்று கார்த்திகை அறிவு உண்மை. இந்த அறிவின் தன்மை நமக்குள் ஒளியாக மாற்றும் சக்தி பெற வேண்டும். இதைத்தான் யமனிடமிருந்து சாவித்திரி தன் கணவனை நீக்கினார். ஆகவே வேதனை என்ற உணர்வானால் இதுவே யமனாகி விஷத்தை உணவாக உட்கொள்ளும் பாம்பினங்கள் தன் விஷத்தை பாய்ச்சி உணவாக உட்கொள்ளும் தன்மை. அப்போ அங்கே நரகோகத்துக்கு அழைத்து செல்வது. இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் மீள வேண்டும் என்பதை நாம் தியான வழி அன்பர்கள் நம்ம குரு வழியில் எத்தகைய நிலை வந்தாலும் கணவனும் மனைவியும் வசிஷ்டரும் அன்பது போன்று வாழ்ந்து நம்மை அறியாத வரக்கூடிய எத்தகைய நிலைகளும் இந்த தியான வழியில் ஆத்ம சுத்தி செய்து நாம் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும்.